ஹலோ விவர்ஸ், நம்ம செடி வாங்கி வச்ச மனைக்கே வளராமலே இருக்கும்ல, அது நல்ல வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையை நல்லா இது உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி அது கூட வாழைக்காய் தோல், வாழைப்பழத்தோல் இதையும் என்ன செஞ்சுருங்க, இந்த வாழைக்குள்ள அப்படி போட்டுருங்க. போட்டு அது கூட பப்பாளி பழத்தோல், இந்த பாருங்க பப்பாளி பழத்தை கட் பண்ணிட்டு அந்த தோல் என்ன செய்யுங்க, இது மூணையும் ஒன்றாவே போட்டுருங்க. ஒன்றா போட்டு அது கூட நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு என்ன செஞ்சுருங்க, நல்லா மூடி வச்சுருங்க. நாட்டு சர்க்கரை முதல்ல உள்ளே போட்டுட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதே நல்லா என்ன செஞ்சுருங்க, எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3 நாளைக்கு என்ன செஞ்சுருங்க, அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதில் இருக்க வாழை இலையில் இருக்க இதில் எசன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், வாழை இலை, வாழைப்பழம், பப்பாளி பழம் இதில் இருக்க எல்லாமே என்ன செஞ்சிடும், எசன்ஸ்லாம் இறங்கிடும். இறங்கின பிறகு நம்ம இதை 3 நாள் கழித்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் ஆயிடுச்சு, எப்படி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். மண்டவெல்லம், வாழைப்பழ தோல், வாழைப்பழ இலை, வாழை இலை, வாழை காயோட இது, அதோட பப்பாளி தோல் 3ஐயும் போட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருந்தோம்ல, 3 நாள் இப்படி ஆயிடுச்சு. இதை எடுத்து என்ன செய்யணும், நம்ம 3 லிட்டர் தண்ணியில் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு ஊற்றிக்கிடணும். ஊற்றிக்கிட்டு இதில் வந்து நல்லா நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். ஏங்கிட்ட நம்ம தொட்டியில் வச்சுருக்கனால நுண்ணுயிர்கள் வந்து எந்நேரம் இருந்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அது அப்பப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்காக நம்ம இதை ஊற்றணும். அது இல்லாமல் வச்ச செடி வச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா சரி, அதுகளுக்கு ஊற்றி விட்டோன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வளரும். இங்கே பாருங்கள், இது முருங்கை மரம், இது அல்லி செடி, ரெயின் நெல்லி, இது ஒரு அழகு செடி, இதுக்கும் ஊற்றலாம். நல்லா எவ்வளோ நிறையா வந்துருச்சு பாருங்கள். ஒரு எண்ணுக்கு தான் வச்சேன், எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்கள். வெண்டைக்காய் இப்போ மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு, காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். கத்திரிக்காயும் பூ வந்துருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ. ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வியூவர்ஸ், இதை நம்ம தண்ணி ஊற்றின பிறகு இந்த இலையை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போட வேண்டாம். இதை என்ன செஞ்சிடணும், செடி மேலே வந்து இப்படி இது மாதிரி போட்டு விட்டணும், மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுறணும். இப்படி போட்டு விட்டா சரி, செடிக்கு அந்த இதுவுமே உரமாயிரும். காய்கறி உரம் போட்ட மாதிரி இப்படி உரமாயிரும். அந்த இலையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்படி போட்டு விட்டா அப்படியே நல்லா என்ன செஞ்சிடும், அப்படியே மக்கிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.